ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோட்டமும் தோப்பும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மாட்டுக்கு கம்பு போடுச்சுங்க. கம்பு போட்ட காடு தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்களேன், யார் தண்ணி கட்டிகிட்ருக்கா அப்படின்னு. விசாகம் ஃபுல் ஹாப்பிங்க. என்ன பண்ணுற விசா குட்டி? இதே விசா குட்டி சைக்கிள் இங்கே நிற்குது. காட்டுக்குள்ளே வந்துருக்குது. வருமா? பஞ்சர் ஆகிட்டா ஏன் ஆகாது? புல்லட் சைக்கிளா? சரி சரி. காட்டிலிருந்து மாடு வந்துருச்சுங்க. தண்ணி இந்த மடையில் ஓடிட்டு இருக்கு. மாட்டை கழுவி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாடு கழுவியாச்சு. இது பூவா மாடு. இந்த மாடு காடியிலிருந்து ரவுடிசம் பண்ணிகிட்டு இருக்கு. இதுதான் கொஞ்சம் டர்ட்டி ஃபெல்லோ மாதிரி இருக்குது. அந்த 2 மாடும் க்ளீனாக இருந்தது. ஆனால் அது ஃபுல்லாக சாணி எப்படி வச்சுருக்கு. இதை தான் தேய்ச்சி குளிக்க வைக்கணும். இதுக்கு முதல்லையே நம்ம தண்ணி ஊற்றுறோன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இழுத்தங்கேட்டி வரவே இல்லை. கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்து கட்டியிருக்கோம் இந்த மரத்தில். ஐயோ, தண்ணி அம்மா தெரியாமல் தென்னை மரத்தில் ஊற்றிட்டாங்க, மாட்டு மேலே ஊற்றுறேன்ட்டு. சூப்பராக போஸ் கொடுக்குது. இதுலாம் க்ளோஸ்அப்பில் போய் நின்னோன்னா அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இப்போ தேய்ச்சாச்சு. இதில் தண்ணி ஊற்றல எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். க்ளீனாக இருக்கிற வாட்ரு எவ்வளோ அழுக்காய் கீழே போகுதுன்னு வரும். தேய்ச்சுமே இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு. அங்கே பாருங்கள், அங்கே ஒழுகுறது என்ன கலரில் போகுதுன்ட்டு பாருங்களேன். அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கணும். ஐயோ, எனக்கு வேறு பயமாக இருக்குது. நம்ம விசா குட்டி வந்துட்டுருக்காரு, பாட்டு பாடிட்டே வர்றாரு. போய் செவலை மாட்டியும் கருமாட்டியும் அவர் தான் கட்டிக்கிட்டு வந்தார். நானே பிடிச்சிட்டு போகிறேன்ட்டு வந்துட்டார். போய் கட்டிட்டு வந்துட்டியா விசாக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் எவ்வளோ அழகாக போஸ் கொடுத்துருக்குன்ட்டு.
கழுவி விட்டு கட்டுனதில் வைக்கப்புல் சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க மாடு. காட்டிலேருந்து வந்ததையும் வைக்கப்புல் தான் போடுவோம். இவர் கிட்டத்தட்ட சாப்பிட்டு பூராத்தையும் இறச்சி வச்சிட்டாரு. இது சாப்பிடுச்சு அப்படின்னா பச்சை தீனி போட்டுக்கலாங்க. அவங்க 2 பேரும் என்னையவே பார்த்துட்ருக்காங்க. இன்னும் தண்ணி கட்டலை. அதுலேயும் தண்ணி கட்டி இன்றைக்கி அதுக்குள்ளேயும் வந்து நனைச்சி விட்டுறலாம். வெயில் ரொம்ப ஓவருங்க, தாக்கு பிடிக்கவே முடியல. வீட்டுக்கு இப்போ தான் சாப்பிட போயிட்டு வந்தோம். சாப்பிட்டுட்டு பாப்பும் தம்பி 2 பேரும் வந்துட்டாங்கங்க. தோப்புக்குள்ளே விளையாடுறதுக்கு வீட்டில் இருக்கவே முடியல, பயங்கர வெயிலாக இருக்குது அப்படின்ட்டு. நான் சித்தே வந்து இங்கே இருந்துட்டு அப்புறம் வந்து தூங்குறதுக்கு மட்டும் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க. சரி, அவங்க 2 பேரும் வெயிட்டிங்குங்க. அவங்க 2 பேர்த்தையும் தண்ணி கட்டணும். காலையிலேருந்து இன்னும் தோப்புக்குள்ளையே கிடக்குது. ஹாய், என்ன விசாவு பண்ண? என்ன டிராக்டரில் டயரையெல்லாம் காணோம்? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இது என்ன ஜேசிபியா கிட்டாச்சியா? கிட்டாச்சி அது இல்லை தங்க, அது கிட்டாச்சி. சரி, ஓகே. இது அது டிராக்டர். டயர் இல்லாத டிராக்டர். ஓ, இதெல்லாம் ஸ்டைலிஷ் டிராக்டர்ஸ்மா. ஓ, புதுசாக வந்திருக்கு, இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை தண்ணி அடுப்பில் போட்டுடலாம். ஏன் விசாக்கு துவைக்க வேண்டியது இல்லையில்ல? சரி, நாங்கள் போய் கண்ணுக்குட்டி கழுவுறோம். வாரியா? கண்ணுக்குட்டி கழுவுறதுக்கு வரையா வச்சாக்கு? சரி, நீ அதை ஓட்டு, நாங்கள் போய் கழுவுறோம். மம்மி எருமை கண்டு பாருங்க எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்குன்ட்டு. சார் தண்ணி குடிக்கிறாரு. தலையில ஊத்தாதடா, உடம்புக்கு ஊத்து, கொஞ்சமா பிடிச்சி ஊத்து. அவ்வளவுதான், நான் கொஞ்சம் ஊத்து. தலைக்கு ஊத்துனீங்கன்னா நிக்காது சாமி. எருமை கணக்கு ஊத்த. அது படுத்துக்கும் தண்ணிக்கல. அப்படியே வாய்க்கால மோந்து ஊத்துடா. அப்படியே மோந்து ஊத்து, கொஞ்சம் கொஞ்சமா மோந்து ஊத்து. நனைச்சுட்டினா அதுவே படுத்துக்கும்.
நிற்காதேன் நிற்காதேன்ட்டு. அதுக்கும் இதுக்கும் சூப்பராக செட் ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் வயல் பாய்ஞ்சிருச்சுங்க, கீழ் வயலும் பாதி பாய்ஞ்சிருச்சுன்னா ஒரே ஒரு பாத்தி தான் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்ட்டு ஒரு பப்பாளி பராளியலான்ட்டு இங்கேயும் ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதை பொறிச்சு க்ளீன் பண்ணி இப்போ அரைஞ்சிட்ருக்கோம். எவ்வளோ எல்லோ எஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பீஸ் வேணும் நம்ம விசாக்குட்டி நின்றுட்டுருக்காருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி விசாக்குட்டிக்கு பப்பாளி பழம் ரொம்ப பிடிக்குங்க. தண்ணி கம்மங்காடு பூரா கட்டியாச்சுங்க. துணியை கொண்டு வந்திருந்தேன், துணியும் துவைச்சிட்டேன். மாட்டுகளுக்கு பச்சையும் போட்டாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னா இளநி வேணும் அப்படின்னாங்க. நொங்கு இருந்ததுங்க, நொங்கு சாப்பிட்டுக்கலாம்னா இளநி வேணும் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு இளநியை போட்டு கொடுத்து கூட்டிக்கிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து இளநி போட்டோங்க. விசாக்குட்டி அப்படியே இளநியாவே குடிச்சுக்குவாருங்க. உடச்சி டம்ளர்லையெல்லாம் ஊற்றி தரணுன்ட்டு இல்லை, ஸ்ட்ராவும் வேணுங்கிறதும் இல்லை, அப்படியே இளநியோடவே குடிச்சுக்குவார். எல்லாம் குடித்தாங்க அப்படின்னா போய் குளிச்சுட்டு தூங்க வைக்க வேண்டியது தாங்க. இன்றைக்கி போட்ட இளநி கொடுங்கோலில் போட்டோங்க. கொடுங்கோலில் போட்டங்காட்டி அந்த இளநியாக இல்லை, ஒரு அரை வெட்டு காய் மாதிரிக்கு இருந்தது. இளநி வந்து நல்லா சுறுசுறுன்னு நல்லாவே இருந்ததுங்க. அரை வெட்டு காய் அப்படிங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, கோழிக்கு வெட்டி வச்சிடலாம் அப்படின்னு பாப்பா வந்து வெட்டி காமி. இது ஈவினிங் டைமுங்க. பெரிய தோப்பில் வந்து மாடை அவுத்து விட்டாச்சு, மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். மழை இந்த வருஷம் ரொம்ப ட்ரையுங்க, மாடுகளுக்கு தான் ரொம்ப இதாக இருக்குது. தோப்புகள்லாம் கூட தண்ணி அப்படி இப்படியும் பாய்ச்சிக்கிறோம், மாடுகளுக்கு பச்சை போடுறக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது. நல்லா பச்சையே மேய்ஞ்சி பழகிட்டு இப்படி ஏதாச்சும் பச்சை இருக்கிற பக்கம் விட்டா தாங்க மேயுது. இல்லை அப்படின்னா அந்த கம்பம் பயிரும் மக்காணி பயிருக்காகவே வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. வக்கிப்புல் வந்து கொஞ்சமாக தாங்க எடுத்துக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாடுக வயிற்று நம்புறது தான். சரி அப்படின்ட்டு காலையில் சின்ன தோப்பில் போய் மேய்ஞ்சிட்டு வருங்க. ஈவினிங் டைமில் வந்து பெரிய தோப்பில் அவுத்துட்டுக்கிறது. பெரிய அளவுக்கெல்லாம் மேவில்லைங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து உரம்பு பூடுங்க. போன டைம் நாம் நெல் நட்டுருந்தப்போ ஊறுனதில் முளைச்ச உரம்பு பூடுக. நல்லா பில்லு இருந்தது அப்படின்னா இதையெல்லாம் சாப்பிடாதுங்க. ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தன்னை பாட்டில் இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தோப்பு பாருங்கள் இப்படி தான் இருக்குது. மாடுக மேயுது அப்படிங்கிறதுக்காக எதுவுமே பண்ணாமல் விட்டுருக்குங்க இந்த தோப்பை. இவர் வந்து காலையிலிருந்து ஒரே பிரச்சனைக்குரிய நபராக மாறிட்டாருங்க. ஏன் அப்படின்னா காளைக்கு கத்துதுங்க. இந்த மாடு காளைக்கு கத்துனா கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். ஒரு சில மாடுக வந்து மாட்டு மேலே தாண்டும், வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வந்து அங்கோட இங்கோட ஏதோ ஒரு வந்து ராவடி பண்ணிக்கிட்டே இருக்குங்க. மாடுக பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அமாவாசை இது ரெண்டையும் ஒட்டி தான் காளைக்கு கத்துங்க. இது வந்து தையில் கன்று போட்ட மாடு. கிட்டத்தட்ட தை மாசி பங்குனி சித்திரை 4 மாதம் ஆச்சுங்க. இந்த போன டைம் நடுவில் ஒருக்கா கத்துச்சு, போடாமல் விட்டுட்டோம். இந்த டைம் வந்து வர சொல்லி போட்டு விட்டுறணுங்க. மாடுக ரெண்டையும் அந்த மாடுக ரெண்டையும் மேயறக்கே விட மாட்டேங்குதுங்க. அதனால தான் பக்கத்தில் நின்று மேய்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அவுத்து விட்டு அது பாட்டில் சுற்றி ஏதோ மேய்ஞ்சிட்டு வருங்க, அப்புறம் இழுத்து கட்டிக்கலாம். இது மாட்டை மேயறக்கு விட மாட்டேங்குது அப்படிங்கிறக்காக பக்கத்துலேயே இருக்க வேண்டியதாக இருக்குதுங்க. இவர் பாருங்களேன், இவர் இந்த மாடு வந்து பொதுவாகவே வெயிலுக்கு தாங்கிறது இல்லைங்க. கருப்பு கலர் மாடுக வந்து வெயிலுக்கு தாங்கிறது இல்லை, பயங்கர கெஸ்ஸுன்னுங்க. தண்ணி வந்து நம்ம மாட்டு மேலே ஊற்றுறப்போ ஒரு 2 பக்கெட் ஊற்றுற வரைக்கும் அங்கே எங்கேயும் இந்த மாடு ஆடுங்க. நம்ம ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஊற்றினாலும் அது பாட்டில் நிற்குங்க. நம்ம மதிய நேரமெல்லாம் வந்து அந்த தண்ணிக்கு நனைச்சி விட்டு கட்டிட்டோம் அப்படின்னா ஹாயாக படுத்து தூங்குங்க. கெஸ்ஸுன்னு இழப்பெடுக்காது. அதுக்காகவே இந்த மாட்டை நனைக்க வேண்டியதாக இருக்குங்க. ஆனால் இந்த சிவப்பு கலர் ரகம் வெயிலுக்கு ஒரு அளவுக்கு தாங்குங்க.
காலையில் 10 மணிக்கு வெயில் வருது அப்படின்னா நம்ம 9 மணிக்கே நிழல் பிடிச்சி கட்டிடணும் இந்த கருப்பு ரகத்தையெல்லாம். இது எப்படின்னா நல்லா வெயில் சுருன்னு வர்ற வரைக்கும் காட்டில் விட்டுறலாங்க. அது வரைக்குமே மேயும். ரொம்ப கெஸ்ஸுன்னு இழப்பு வாங்காது. கருமாடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இழப்பு வாங்குங்க. பால் எதில் அதிகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு மாட்டில் தான் பால் அதிகமாக இருக்கும். சிவப்பு மாட்டில் பால் கம்மியாக இருக்கும். ஃபேட்டும் எஸ்என்எஃப்பும் சிவப்பு மாட்டில் அதிகமாக இருக்கும், அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நம்ம ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் அதிகமாக வரும். ரேட் அதில் கம்மியாக வரும், ஆனால் அதில் பால் அதிகமாக இருக்குங்க. இது ஆவரேஜாக 5 லிட்ரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது ஆவரேஜாக 10 லிட்ரு வச்சுக்கலாங்க. இவரில் வந்து பால் நல்லாவே கெட்டியாக தான் இருக்குங்க. வீட்டுக்கு வந்து தயிருக்கு வந்து நாங்கள் அந்த பாலும் இல்லைன்னா இந்த பாலும் தான். இந்த பால் வந்து ஒரு நேரம் தான் வந்து இந்த மாட்டில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த மாட்டு பால் தாங்க. அடுத்து வந்து இல்லை அப்படின்னா இந்த மாட்டு பால். இவரோட பால் 2 மாடும் இல்லை அப்படின்னா தாங்க இவரோட பால் கொஞ்சம் தண்ணியோட்டம் இருக்கும். தயிர் வந்து கெட்டியாக இருக்காது, அவ்வளவுதான். கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குங்க. இவ்வளவுதாங்க. இன்றைக்கி வீடியோ வந்து வேறு எதை பற்றியும் இல்லை. மாட்டுக்காக நாங்கள் வந்து காலையிலேருந்து என்னென்ன வேலை செஞ்சோம் அப்படிங்கிறது தான் காமிச்சேன். மதியமே வந்து 2வது ஒருக்கா பச்சை எடுத்து வச்சுருந்தாங்க, அதை எடுத்து போட்டுட்டேங்க. அதை கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். மதியம் பச்சை சாப்பிட்ருச்சு. ஈவினிங் டைமில் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கட்டித்தாரையில் வந்து பச்சை போட்டதுக்கப்புறம் வக்கிப்பில் சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதனால மதியமே வந்து வக்கிப்பில் சாப்பிட்டதையும் பச்சையை போட்டு இங்கேயே சாப்பிட்டதுக்கப்புறம் மேக்க வந்து வீட்டுக்கிட்ட கொண்டு போய்க்கிறது. அங்கே கொண்டு போய் வக்கிப்பில் மட்டும்தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்குங்க. பச்சை வந்து மதியம் ஒரு நேரம் மட்டும்தான். சித்தே இப்படி அவுத்து விட்டு ஒரு 4:30 மணி வரைக்கும் மேய்ப்போங்க. 4:30க்கு மேலே வீட்டுக்கு கொண்டு போய் கட்டிட்டோம் அப்படின்னா கட்டினதுக்கப்புறம் பாலை கறந்து வக்கிப்பில் போட்டுற வேண்டியதாங்க. பாருங்களேன், அவர் எதுக்காக அவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு அப்படின்னா அங்கே வந்து மக்காச்சோளத்தட்டு கொஞ்சம் இருக்குங்க, அதுக்காக போகிறாங்க. இவ்வளவுதாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். வீட்டுக்கு கிளம்பலாங்க. பாய் பாய்.